சுட சுட சூடாதான் இருக்கா. ஏதோ காசு கேட்டா 50 rupees. நான் இப்ப இல்ல அப்படின்ட்டு அதுல இருந்து அப்படிதான் இருந்தேன். என்னன்னு தெரியல. ஸ்வீட் இல்ல, சாக்லேட் டைரி மில்க் கேட்டா. வந்து தொலைடும் வரமாட்டாங்க. ப்ளீஸ் நான் நல்லா சமைச்சிருக்கேன். யாருக்காவது கொண்டு போய் பேக் பண்ணி கொடுத்துருவேன். என்னால பேச முடியல. சுட சுட சூடாதான் இருக்கு. நான் சமைச்சிட்டேன். என்ன சமைச்சிருக்குன்னு நான் கஷ்டப்பட்டு சமைச்சேன். தெரியுதா வேறும்ல. என்ன சமைச்சிருக்குன்னு காட்டுறேன். பேச்சாச்சு. சூடா வந்துட்டு என்னது இது? ஐயோ சொல்லுவேன். முட்டை, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கொத்தவரங்காய், இதெல்லாம் போட்டு ஒரு சூப்பர் குழம்பு. அதுக்கப்புறம் வச்சுனா சுடுசோறு. அப்புறம் சண்டே வாங்கணும்ல ஃபிஷ், அதுல கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். யாருக்கும் தெரியாம. இது பேரு என்ன கேட்டீங்க? இது சாப்பிட்றது மீன். பேரு தெரியாது. ஏன்னா இது நான் வாங்கவே இல்லை. நீங்க தான் வாங்குனீங்க. எனக்கு மீன் பேர் தெரியாது. நல்லா டேஸ்டா இருக்கு. என்ன மீன்? அவங்களுக்கு எப்படி தெரியும்? பொரிச்ச மீன் எப்படிங்க அவங்களுக்கு தெரியும்? பாருங்க, இது என்ன ஸ்லைஸ் மீன். எனக்கு நிஜமா தெரியல. சொல்லுங்க, என்ன மீன்? கட்லா மீன். சரி இருக்கட்டும், சாப்பிட்றது நான் கிடையாது. என்ன டயட்ன்ற பேர்ல தள்ளியாச்சு. அங்க தம்பி இருக்கா இல்லையா, அவனை கூட்டிட்டு வரலாம். அவன் ஏதோ வாங்கி தரலன்னு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கா. சமாதானம் பண்ணி கூட்டின்னு வரலாம். ஓஹோ, ஈவினிங் ஒண்ணு கேட்டான். ஏதோ காசு கேட்டான் 50 rupees. நான் இப்ப இல்ல அப்படின்ட்டு அதுல இருந்து அப்படிதான் இருந்தேன். என்னன்னு தெரியல. ஸ்வீட் இல்ல, சாக்லேட் டைரி மில்க் கேட்டான். விஜய் சார் ஜெயிச்சிட்டார்ல, சேம் ஆயிட்டார்ல, அதுல 2K கிட்டு ஹாப்பி ஆயிட்டாரு. அதனால வேற ஒன்றும் இல்லை. நமக்கும் ஹாப்பி தான். சரி போலாம் வாங்க. ஹலோ, எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுன்னு இருக்கானே தெரியல. ஏக்கு நான் மூஞ்சி தூக்கி வச்சுட்டுக்கிறேன். என்னது ஏதோ சொல்றான், சத்தமா பேச புரியல. கடவுளே, அது மாங்காய் இல்லைங்க, உருளைக்கிழங்கு. எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கேன். சரிவா சாப்பிடலாம். ஏன் கடையில சாப்பாடு வாங்கிட்டு வந்து சொன்னீங்களா? ஏப்பா, உங்களுக்காக கஷ்டப்பட்டு ஹெல்தியா ஒரு மனுஷன் உட்காந்து சமைச்சா. இல்ல இஷ்டப்பட்டு, கொஞ்சம் வெயில் காலம் இல்லையா, அதனால கஷ்டப்பட்டு. இல்ல இஷ்டப்பட்டுதான். வீடியோல மட்டும் தான் சொல்றேன். இல்ல வெயில் காலம் தான். எனக்கு வந்து சமையல் வந்து கஷ்டப்பட்டு சொல்றது எனக்கு பிடிக்காது. நானே வீட்டு ஆளுங்களை திட்டுவேன். சாரிப்பா, தப்புதான். ஏங்க, உருளைக்கிழங்கு ஹெல்தி, புரோட்டீனு. கொத்தவரங்காய் வந்துட்டு நரம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து. அப்புறம் என்ன, உருளைக்கிழங்கு வந்து புரோட்டீன், கார்ப்ஸ், தேங்காய் மசாலா சொல்லியாச்சு.
இதெல்லாம் போட்டு சமைச்சதுல என்ன தப்புன்னு நீங்க காமெண்ட்ல சொல்லுங்க. முட்டை சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட். முட்டை சொன்னல. சரி அதெல்லாம் விடுங்க. இப்ப சாப்பிட வர முடியுமா முடியாதா? வந்ததும் வந்து தொலைடும் வர மாட்டாங்க. ப்ளீஸ் நான் நல்லா தான் சமைச்சிருக்கேன். அட போய் என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்கும். இவ வர என்னால முடியல. நீ சாப்பிடு. சாப்பிடாம போ சாமி, என்னால முடியாது. சாப்பாடு அங்க வச்சிருக்கேன். இவ சமாதானம்னா அங்க வந்து உட்காரட்டும். 5 நிமிஷம் டைம், புரியுதா? இல்லையா மொத்த சாப்பாடு என்ன பண்ணுவேன் தெரியுமா? யாருக்காவது கொண்டு போய் பேக் பண்ணி கொடுத்துருவேன். என்னால பேச முடியல. அது அவனுக்கு டைரி மில்க் வாங்கி தரலன்னு கோச்சின் இருந்தால சூப்பரா ஒரு டெசர்டே பண்ணி வச்சிருக்க. இன்னும் பாக்கல. அவன் பாத்துட்டு முடிவு பண்ண சொல்லுங்க. ஏஞ்சு போ போய் பாரு. கஷ்டப்பட்டு இல்ல, இஷ்டப்பட்டு சாப்பாடு போட்டாச்சு. கஷ்டப்பட்டு ஒரு வழியா கூட்டிட்டு வந்துட்டேன். சமாதானம் ஆயிட்டான். தண்ணி எப்படி இருக்கு? சூப்பர்க்கா. பார்க்கவே சாப்பிடவே இல்லை. சூப்பரா பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு. சாப்பிட்டு பார்த்தா இதை பார்த்துதான் உருளைக்கிழங்குக்கும் மாங்காய்க்கு வித்தியாசம் தெரியாது. மங்குனி அமைச்சரே. முட்டை மீன் ஃபர்ஸ்ட் ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்துருவோம். நாளைக்கு சொல்லிடுவியா? நான் கூட பயந்த ஃப்ரெண்ட். சூப்பராக இருக்குது சாப்பாடு. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக சாப்பிட்டு. யாரு உங்க ஃப்ரெண்ட்ஸ்?